Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். How to apply bronzer அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். What is bronzer and how to apply bronzer? So bronzer வந்து எனக்கு தெரிஞ்ச வேல நான் எப்படி அப்ளை பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க அதே ஃபாலோ பண்ணலாம். இல்லனா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். So usually bronzerங்கிறது என்ன? So நிறைய bronzers வந்து இருக்குது. Bronzer வந்து பார்த்தீங்கன்னா Wet n Wildல இருக்குது, Rimmel Londonல இருக்குது. So இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ல bronzers வந்து அவேலபிளா இருக்குது. Nykaa செக் பண்ணி you can buy that product from there. And also bronzerங்கிறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபவுண்டேஷன்லாம் வந்து நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிடுவோம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்துட்டு ஒரு சில வார்ம்த் இருக்கும். அதாவது ஒரு சில இடம் வந்து பிரைட்டாக இருக்கும், ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா நல்லா வார்ம்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஹியூமனோட நேச்சுரல். ஒரு சில பேருக்கு நீங்கள் நல்லா ஃபேராக இருக்கிறவங்க கூட போய் உத்து பார்த்தா கூட நேச்சுரலாகவே ஒரு ஸ்கின்னில் வந்துட்டு ஒரு வார்ம்த் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அது தெரியாது அவ்வளோக்கும் வந்துட்டு. பட் நம்ம ஒரு சில பேருக்கு நம்ம டேரெக்டாக அதை நல்லாவே வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அந்த வார்ம்த் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ஹெட் பக்கம் இந்த பக்கம்லாம் வந்துட்டு இந்த சீக்ஸு கீழே அப்புறம் வந்துட்டு இந்த லைன்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வார்ம்த் இருக்கிற மாதிரி இருக்கும். பிரான்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு வார்ம்த் க்ளோ கொடுக்குறதுக்காக தான் நம்ம பிரான்சர் வந்து அப்ளை பண்ணுறது. பிரான்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்சர் வந்து ஒன்று மேட்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த சேம் டைம் சிம்மர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறப்ப லைட் சிம்மராக இருக்கணும். நிறைய சிம்மர் இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மீடியம் ஷிம்மர் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கணும் பிரான்சர் வந்துட்டு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா மேட் பிரான்சர் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நல்ல ஒரு சன் கிஸ்டு லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ யூஸ்வலி பிரான்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டிண்டோட தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். மேட் பிரான்சர் வாங்குறீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு க்ளோவோட தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். பிரான்சரோட வேலையும் உங்களுக்கு அதுதான். ஸோ பிரான்சர் வந்து நம்ம எதுக்காக அப்ளை பண்ணுறோங்கிறது நம்ம மேக்கப் பண்ணும்போது எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் நம்ம இப்போ அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக ஈவனாக ஒரே கலரில் நமக்கு வந்துட்டு போயிடும். ஸோ அப்போ நமக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு பிரான்சர் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வார்ம்த் வந்துட்டு கிடைக்கும். ஸோ பிரான்சர் வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பவுடர் பிரான்சர் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், அதர் ஸ்கின் டைப்ஸாக இருக்கட்டும். பிகாஸ் பவுடர் பிரான்சர் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் நான் பவுடர் பிரான்சர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் பிரான்சருக்கு பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி நைக்காவில் ரீலான்ச் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பியூட்டிஃபுல் பிரான்சர் நான் சொன்ன மாதிரி ரிம்மல் லண்டன் வெட் அண்ட் வைல்டில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 600க்குள்ளே தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இன்றைக்கி நான் இந்த ரிம்மலோட நேச்சுரல் பிரான்சர். ஸோ இந்த பிரான்சர் தான் இப்போ இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நியூ லான்ச் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். 600க்குள்ளே தான் இருக்கும். வெட் அண்ட் வைல்ட்லேயே பிரான்சர் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு வருது. அது மாதிரி ஷேட்ஸும் பார்த்திங்கன்னா பிரான்சரில் சூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து முக்கியம். ரொம்ப டார்க்காகவும் போயிடக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்துட்டு மீடியமாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறணும். டார்க்காக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக யூஸ் பண்ணிக்கிறணும். ரொம்ப டார்க்காக ரொம்ப இதாக யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் பிரான்சர் வந்து ஒரு ஃபேஸுக்கு ஒரு வார்ம்த் கொடுக்குறதுக்கு தான், ஒரு சன் கிஸ்டு க்ளோ ஒரு இது கொடுக்குறது தான். கான்டியூர் தான் வந்துட்டு நம்ம டார்க்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். பிரான்சர் வந்து எப்போவுமே என்னை பொறுத்தவரை கொஞ்சம் லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். நான் டெஸ்ட் பண்ண பொறுத்த வரைக்கும் டார்க் அப்ளை பண்ணுறதை விட லைட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. லைட் கலர் பிரான்சர் வந்துட்டு. ஸோ பிரான்சர் வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் தான் அப்ளை பண்ணணும். ப்ரெஷ் வந்து நம்ம எப்படி மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் நீங்கள் ஒரு பவுடர் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு மீடியம் ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லார்ஜாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப ஸ்மாலாகவும் போயிடக்கூடாது. பிகாஸ் மீடியமாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக அப்ளை பண்ண வரும். உங்களுக்கு கரெக்டாக பிரான்சர் போய் அந்த இடத்துல போய் உங்களுக்கு வந்துட்டு உட்காரும். ஸோ பிரான்சர் யூஸ்வலி எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ நான் அது தனியாக வந்துட்டு பிரான்சர் எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு நார்மலாக பிரான்சர் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத மட்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ பிரான்சர் இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பவுடர் ப்ரஷ் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் பிரான்சரில் தேவைப்படுற அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஒரு ஷேப் மாதிரி வரணும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ எப்படி வரணும் அப்படின்னா நான் வந்துட்டு சும்மா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபோர்ஹெட்டில் இந்த இடத்துல வச்சுக்கிறங்க. ஸோ ஃபோர்ஹெட்டில் வந்து கைஸ் நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கிறங்க. இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் கொண்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு. தென் இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாலைன் வரைக்கும் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து இதுவரை அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் இதுவரை அப்ளை பண்ணிக்கலாம். சைட்ஸ் ஆஃப் த நோஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிரான்சர் அப்ளிகேஷன். சேம் டெக்னிக் அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரை அப்ளை பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு இந்த பக்கம் இருந்து யூ ஹாவ் டு மூவ் டு ஜாலைன். ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சைடும் உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ நோஸுக்கும் இந்த சைடு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. இதனால் நல்ல ஒரு பிரான்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சீனில் வந்து டேரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறங்க. ஸோ பிரான்சர் வந்து எனக்கு 2 டிஃப்ரெண்ட் வேஸில் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி அதில் ஒரு ஈஸியான ஸ்டெப் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரது. ஸோ யூஸ்வலி எப்படி இது பண்ணுற மாதிரி இல்லை நான் இப்படி கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆனால் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் வந்துட்டு இருக்கணும். அதாவது இங்கேருந்து இங்கே வந்து தென் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு வரணும்.
தென் சேம் இந்த பக்கம் இருந்து இங்கேருந்து இங்கே வரை வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும். நெத்தியை ரெண்டும் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இந்த பக்கம் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு சின்னில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறணும். அண்ட் சைட்ஸ் ஆஃப் த நோஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். இதுதான் வந்து பிரான்சர் அப்ளிகேஷன் மெத்தட் உங்களுக்கு. இப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா அந்த க்ளோ, அந்த ஃபேஸோட அந்த சீக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு எடுத்துக்காட்டும். நல்ல ஒரு ஃபேஸ் வந்து அப்லிஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு பிரான்ஸ் பண்ண எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஒரு வார்ம்த்னஸ் வந்து ஃபேஸில் வந்து கிடைக்கும். இதனால் நேச்சுரலாக இருக்கும் ஃபேஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. மேக்கப்பும் நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஈவனாக ஃப்ளாட்டாக இல்லாமல் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ பிரான்சர் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில நான் ஈஸியாக இப்போ நான் வந்து பிகினர்ஸ்க்காண்டி இது வந்து இப்படி சொன்னது. ஈஸியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஃபார்ஹெட்டில் அப்படி வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. தென் சைட்ஸில் அப்படி சீக்ஸில் நீங்கள் வந்துட்டு ஃபார்ஹெட்டில் அப்படி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. தென் சைட்ஸ் சீக்ஸில் வந்து இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறங்க. தென் ஜான்லைனில் கொஞ்சம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. சேம் கான்டியூர் மாதிரி பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். கான்டியூர் வந்து கொஞ்சம் ஸ்கல்ப்டடாக நம்ம பண்ணுவோம். பிரான்சர் வந்து கொஞ்சம் நம்ம ஹால் ஆஃப் த சீக்ஸ்லேயும் பண்ணுவோம். கொஞ்சம் சீக்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு பண்ணுவோம். அண்ட் சைட்ஸ் ஆஃப் த நோஸ்லேயும் நம்ம வந்துட்டு பண்ணிக்கிற வேண்டியதான். சின்னில் பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த இடத்துல பண்ணிக்கிற வேண்டியதான். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்துட்டு. ஸோ நல்ல குட் குவாலிட்டி பிராண்டாக இருக்கணும். நல்ல பிரான்சராக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி மேட் பிரான்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. அப்படி இல்லாட்டா ஒரு மேட் பிரான்சர் வித் ஸ்லைட் சிம்மர் யூஸ் பண்ணிக்கிறங்க. பவுடர் பிரான்சர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரிம்மல் நான் சொன்ன இந்த பிரான்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு வாட்டர் ப்ரூஃப் பிரான்சிங் பவுடர், லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்ல பிக்மெண்டேஷன் உங்களுக்கு வந்துட்டு. இது 025 சன் க்ளோ அப்படிங்கிற ஷேடு. இது வந்துட்டு கொஞ்சம் மீடியம் டு டஸ்கி மீடியம் ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷேடு வந்துட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நல்லா வெல்வெட் சாஃப்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்குது. நல்ல ஒரு நேச்சுரலி ஈவன் பிரான்ஸ் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்குது. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், லாங் லாஸ்டிங். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரான்சர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிம்மல் நான் வந்துட்டு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். வெட் அண்ட் வைல்டு அதுவும் போகிறோன்னா நீங்கள் அதுவும் போய்க்கலாம். அதில் வந்துட்டு வெட் அண்ட் வைல்டு கலர் ஐக்கான் பிரான்ஸெல்லாம் நம்ம போட்டுருக்கும். அது வெட் அண்ட் வைல்டு பிரான்ஸர் நீங்கள் அடித்தாலும் வந்துடும். அதில் ஒரு 4 ஷேடு நம்ம இருக்கும். அது 550 சம்திங் வரும். இதுவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு வந்துட்டு 525. இப்போ நீங்கள் நியூ லான்ச் ஆனது வந்து 600க்குள்ளே தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பிரான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, குட் குவாலிட்டியாக இருக்கணும், பிராண்டட் ஒன்னாக இருக்கணும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்ட்டுங்கிறனால தாராளமாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நமக்கு வந்துட்டு இதாக இருக்கும் நமக்கு வந்துட்டு. ஸோ ஃபேஸ் பிரான்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். நமக்கு ஃபேஸுக்கு நல்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நான் இப்போ லைட்டாக சும்மா கொஞ்சம் அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியாது நான் அப்ளை பண்ணி காட்டாலும், பட் நல்ல ஒரு வார்ம்த் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஃபேஸில் வந்து நல்ல ஒரு வார்ம்த் வந்துட்டு இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஈவன் உங்கள் ஃபோர்ஹெட் கூட டோன்ட் ஃபர்கெட் அப்ளை பண்ணிக்கிறங்க. இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ டே டைமில் பிரான்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் டைமில் நீங்கள் ஒரு ஸ்மோக்கி லுக் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கான்டியூரும் பண்ணிக்கலாம், பிரான்ஸும் பண்ணிக்கலாம். இல்லாட்டா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பிரான்சர் வந்துட்டு டே டைமுக்கு தான் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், ரொம்ப ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை பிரான்சர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பிரான்சர் வந்து நல்ல ஒரு சன்கிஸ்டு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டே டைமில் தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. இதனால் நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் லுக் அண்ட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். மேக்கப் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வந்து நான் ஒரு ஷார்ட்டாக சொன்னது பிரான்சர் பற்றி. என்ன பிரான்சர் எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பிரான்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லா ஸ்கின்னுமே நான் சொல்கிறேன். ட்ரை ஸ்கின் யாருமே இருந்தாலும் இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிரான்சர் வந்து ஸ்லைட் சிம்மரோட யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆயிலி ஸ்கின் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா மேட் பிரான்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேட் பிரான்சர்லேயே கொஞ்சம் நீங்கள் இதாக இருக்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிலானிலையும் இருக்குது, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிலானியில் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிரான்சர். அதுலேயுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் வந்துட்டு ப்ரைஸ் கூட, பட் அதுவுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஃபிஷிஷியன் ஃபார்முலாவில் இருக்குது பட்டர் பிரான்சர், அதுவுமே சூப்பராக இருக்கும். அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் யூ கேன் ட்ரை. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிரான்சர் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃபேஸ் வந்து லைட்டாக ஸ்கல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் பிரான்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். கான்டியூர் வந்து கம்ப்ளீட்டாக கான்டியூர் தான் நம்ம பண்ணுவோம். பிரான்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு சன்கிஸ் க்ளோ வார்ம்த் கொடுக்கும். அட் சேம் டைம் ஒரு ஸ்லைட் ஒரு டெஃபினிஷன் ஃபேஸில் வந்து நம்ம கொடுக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ பிரான்சர் எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பிரான்சர் வாங்கணும் எல்லாமேங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நான் சில ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் அது மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. ஈவன் இந்த பிரான்சர் ஒரு பிரைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வாட்டர் ப்ரூஃப்ங்கிறனால உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருந்து வரும் உங்களுக்கு. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும்போது அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த பிரான்சர் நீங்கள் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்களாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரான்சர் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பெஸ்ட் பிரான்சர் எதுங்கிறதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய் கைஸ்.